திமுக ஆட்சியில் போதையின் பிடியில் தமிழ்நாடு சிக்கி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பொறுப்பு ஏற்று பணியாற்றும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக வெற்றியடைந்து வருவதாக கூறினார். திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்த தமிழிசை, பெண்களின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் வெளியில் இருந்து இயற்கை பாதைகளை கழிக்க கூடாது என்று கட்டப்பட்ட ஸ்வச் பாரத்தினால் கட்டப்பட்ட டாய்லெட் பூட்டி கிடக்கிறது. +2 படித்த பெண் குழந்தை, அவள் படித்த பக்கங்கள் மூடப்படாமல் திறந்திருக்கிறது. அங்கே போய் இயற்கை பாதையை கழிக்க போகிறாள், பிணமாக திரும்பி வருகிறாள். இதற்கு ஒன்றாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள் என்று சொல்கிறீர்கள் முதல்வர்களே. போதைக்கு